சோற ஓட தீனி கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும், தொட்டி கம்மியா கொடுக்கணும். மடி சோற உடனே நல்லா தீவனம் போட நல்லா கரை வடிக்கும், காட்டி மேய்ச்சி எல்லாத்துக்கும் மொத்தமாக போயிட்டு தானே வந்தோம். போயிட்டு தான். இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கே வாங்கியிருக்கு. ஒன்று தான் வாங்கணும் வந்தோம். சரிங்கண்ணா. ஆனால் 2 மாடு வாங்கியிருக்கீங்க. 2 20-30 மாடு இருக்குதுண்ணா. இருந்துச்சு. வணக்கம், நான் கால்நடை ஒரு அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் 200 மீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும். டோல்கேட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 30 மாடு வந்துருக்குதுண்ணா. 30 மாடு லைவ் ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறோம் கால் பண்ணி. கண்ணு மாடு இருக்குது, சென மாடு இருக்குது. கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பண்ணையில் 10 மாடு இருக்குண்ணா. எல்லாமே நேற்று நைட்டு போட்ட மாடு, இன்னைக்கு காலைல போட்ட மாடு தான். சென மாடு 20 மாடு இருக்குது. வயசு பார்த்தீங்கன்னா 4 பல் 6 பல் கடை மழப்பில் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 85,000 1,50,000 வரைக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குண்ணா. நம்ம பண்ணைக்கு வந்து வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டவர் ஒன்று இருக்கும். அந்த டவர் கையில் தான் நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அருள் டெய்ரி ஃபார்ம் போர்டு இருக்குன்னா லோகோ இருக்கும். நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இடத்துல மாடு 4 இடத்துல நம்ம செட்டில் மாடு கட்டிருக்கணும். இந்த செட்டில் ஒன்று கட்டிருக்கோம், வெளியே ஒன்று கட்டிருக்கணும், அந்தாண்ட ஒரு செட்டு உள்ளார் அந்த செட்டில் ஒன்று இருக்கும். பில்டிங் அந்தாண்ட ஒரு இடத்துல மாடு கட்டிருக்கோம். நம்ம செட்டு அடையாளம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு இருக்கும். போர்டு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தானே இருக்கும். நம்ம பண்ணையை பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். வேப்ப மரம் அந்த போர்டை பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். அருள் டெய்ரி ஃபார்ம் இங்கே தான் தெரிஞ்சிக்கலாம்ண்ணா. எப்போ வேணால் வரவங்க கால் பண்ணிட்டு வரலாம், இல்லை வாழப்பாடி வந்துட்டு கால் பண்ணால் கால் பண்ணலாம்ண்ணா. மாடு வந்து எப்பயுமே நம்ம பண்ணையில் 20 மாடு 30 மாடு கம்மி இல்லாத இருக்கும். பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. கலர் பார்த்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை 3 கலர் மிக்ஸ் ஆன மாடுனா. நல்ல பால் கொம்பான மாடு, நல்ல வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 2வது கண்ணு சுழி சுத்தமான மாடு. இன்னும் கண்ணு போறது ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கணும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போ நேரம் தலையதுல நேரம் 10 கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போட ஒரு 22 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. இன்னும் கண்ணு போறது 10 நாள்ல இருந்து 15 நாளாவும் நல்ல மடி டாப்பா எடுத்தா கண்ணு போடும். கிட்டரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்குடி கிடையாது. கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்குடி கலரு. நல்ல வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடுனா. ஃபார்ம் டைப் கலர் தாராளமா வாங்கிட்டு போலாம், வீட்டு சாப்பிடலாம் வாங்கிட்டு போலாம். இன்னும் கண்ணு போடும் மாட்டை பார்த்தீங்கன்னா மாட்டை பார்த்து அசந்து போய் தான் நிக்கணும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். ரோஸ் காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பு சார். 4 காம்பு பாத்தீங்கன்னா 5 போட்டாப்புல ஒரே மாதிரி தான் இருக்கு. 4 காம்புமே அச்சுல ஊத்துன மாதிரி இருக்கு. 4 காம்பு ஒரே மாதிரி அச்சுல ஊத்துன மாதிரி தான் இருக்கு. நல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குடியுமான இது. ஓகே பிரதர். நல்ல மடி லூஸ் பாருங்க, நல்ல மடி லூஸ், நல்ல குணமான மாடு. காட்டு மேய்ச்சலுக்கு பொருத்தமான மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சில கிர் மிக்சிங்கான மாடு. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்ல ஓவர் சைஸான மாடு 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். நல்ல கெட்டேரி அறிவான கெட்டேரி, நல்ல முக லட்சணத்திலயோ சுழி சுத்தமோ கலர்லயோ எல்லாத்துக்கும் பிடிக்குடி மாடு. எந்த தப்பும் கிடையாது. நல்ல சுறுசுறுப்பான மாடு 4 பல்லு இளம் மாடுனா இது. கெட்டேரி 4 பல்ல பாத்தீங்கன்னா முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி நல்ல ரெட்டை முதல்ல தரமான மாடு. தலையீத்துல 2 வேலையும் 17-18 கறந்த மாடுனா. இந்த போ நல்லா பராமரிப்போம். அதே கரை 17-18 ஈஸியா கறக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போறது குறைஞ்சது ஒரு 20 நாள் டைம் இருக்கு. வாங்கிட்டு போறோம் கிளைமேட் செட் ஆகி தீனி செட் ஆகி குணமான எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் கண்ணு போடும். வாங்கிட்டு போற மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம், மாடு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 4 பல்ல ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு சின்ன மாடு கிடையாது. நல்லா தெரியாது. நல்ல குணமான மாடுனா. இந்த மாட்டு குணத்துக்கு தான் பணமே. நல்ல குணம் பாருங்க, எவ்வளவு சாதுவா இருக்கு. மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 15 நாள் ஆகும். நல்ல மடி இஷ்டம் போல மடி வைக்கும். நல்ல வணக்கண்ணா. வணக்கண்ணா. உனக்கு பேருண்ணா? என் பேர் விஜயண்ணா. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? தர்மபுரிண்ணா. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? 2 மாடுண்ணா. 2 மாடு என்ன விதமான மாடு நினைச்சிருந்தீங்க? ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ் தான். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? வீட்டுல ஒரு 5 மாடு இருக்குதுண்ணா. அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படிண்ணா வந்தீங்க? யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பார்த்தானே வந்தேங்க. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? நான் 1 வருஷமா ஃபாலோ பண்றேன். வீடியோல பாக்கும்போது மாடு எப்படி இருக்கு, நேர்ல மாடு எப்படிண்ணா இருக்கு? 2 ஒரே மாதிரி தானே இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த மாடு குணம் எப்படிண்ணா இருக்கு? எல்லாம் நல்ல குணம் தானே. சாதுவா இருக்கா? சாதுவா இருக்கு. நம்பிங்க மாடு வாங்கலாமாண்ணா? வாங்கலாம். எத்தனை மாடு இங்க இருந்துச்சுங்கண்ணா? இங்க ஒரு 20-30 மாடு இருக்குதுண்ணா. இருந்துச்சு. ஓகே. மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு மாடு. பிரிவி மொட்டை மாடு பாத்தீங்கன்னா எண்ணெய் மாடு முழு யானைக்குட்டி மாதிரி இருக்கணும். நல்ல குறுங்கால் டைப், நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கண்ணு போறது ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். 2 வேலை 25 லிட்டர் கரை வரணும். கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. இப்ப இந்த மாடு 25 லிட்டர் வரும்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னும் 25 நாள் டைம் இருக்கு. மடி ஃபுல்லா வச்சுதான் மாடு பார்க்கறதுக்கு பவரா நிக்கும். ஃபயர் குவாலிட்டியான மாடுனா நல்ல முக லட்சணம் தான் பணமே கொடுக்கணும். நல்லா சின்ன ஒரே முகம் தான் இருக்கு முகம். நல்ல 2 கண்ணு முட்டை கண்ணுல அருமையான கெடியாரு, சுழி சுத்தமான மாடு. 6ஆம் பல்ல இருந்து கடமுழப்புல அமைஞ்சிருக்கு. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மாடு. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான கெடியாரு, நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல கறவைக்கு தீனி தண்ணிக்கு எந்த தப்பு வராது. மிஷின் கறவை, கை கறவை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு.
லேடிஸ் குழந்தைங்க யார் வேணும் காட்டுல மேய்ச்சலுக்கு கறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாடு பார்த்தா ரெட்டை முதுல தரமான மண்ணா முது எப்படி இருக்குண்ணே? நல்ல ரெட்டை முது, நல்ல பின்கணம் முன்கணம் பின்கணம் பாத்தீங்கன்னா மாட்டுல ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே டைம் இருக்கு, 25 நாள் டைம் இருக்கு. நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடும். ஃபேட் அருமையா எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். மாடுன்னு பாத்தீங்கன்னா கிர்கிராஸ்னா, கிர்கிராஸ்ல ஹெவி சைஸான மாடு, பியூர் ரத்த சேவலை, மாடு வெயிட் மடியும் வெயிட். இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு மண்ண கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு, கண்ணு முந்தா நைட் கண்ணு போட்டுது. இன்னைக்கு காலையில இந்த மாடு 9 லிட்டர் பால், 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. இந்த மாடு வேணும்னு நினைக்கிறீங்க, நேர்ல வந்து மாடு பேசினா 2 வேளை உட்காந்து கறந்து பாத்துக்கலாம். இல்ல வீடியோ கால்ல வீடியோல மாடு பேசினாலும் வீடியோ கால்ல 2 வேளையும் கறந்து பார்த்து இந்த மாடு ஏத்தி போலாம். 25 லிட்டர் கறவை இந்த மாடு நல்லா சொரவு மடியில சூழ் வீக்க இருக்கு, சூழ் வீக்க உடனே நல்லா தீனி கொடுத்தாங்கன்னா 2 வேளை 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப் கால் வாங்கிட்டு போலாம், வீட்டு சேப்பரும் வாங்கிட்டு போலாம். எருமை பால் மாதிரி தான் இருக்கு. ஃபேட் எல்லாம் 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கு மேலதான் வரும். நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கிரு மாடுனா முட்டுமா கறவைக்கு உதைக்குமான்னு யாரும் பயப்பட தேவையில்ல. குணமானதுல தங்கமான மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு. ரெடி கறவை மடி பார்த்தீங்கன்னா சதுர மடி, முன்மடி பின்மடியும் பாருங்க ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கோம். நல்ல ரெட்டை வரி மடி செட்ல இந்த மடி சொர உடனே தீனி கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும், தொட்டி கம்மியா கொடுக்கணும். மடி சொர உடனே நல்லா தீவனம் போட நல்லா கரை வடிக்கும், காட்டு மேட்ச் எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. கடன் முளப்பு 2வது கண்ணா தேவைப்படும் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்க பேருங்க பிரதர்? மகேந்திரன். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? பெரம்பலூர். கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரும் அங்க இருந்துங்க? வந்து ஒரு 150 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் வரும். 300 கிலோமீட்டர் கரெக்டா அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர் வரும். ஆமா. வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்ல 4 மாடு நிக்குது. என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க பிரதர்? ஃபுல்லா சிந்து மாடு மாதிரி தான். ஓகே பிரதர். அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க பிரதர்? என் ஃப்ரெண்டோட அப்பா ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவங்க மாடுங்க வாங்கியிருக்காங்களா? அவரோட தெரிஞ்சவருங்க நான் வந்தேன். எத்தனை மாடு வாங்கியிருப்பாங்க? அவங்க ஒரு 3 மாடு வாங்கியிருக்காங்க. 3 மாடு வாங்கியிருக்காங்க. 4வது மாடு வாங்குறாங்க. ஓ, அதனால உங்ககிட்ட சொன்னாங்க, நீங்க வந்தீங்க அப்படித்தானே? இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் இங்க வாங்கியிருக்காங்க. நீங்க யூடியூப்லலாம் வீடியோ பாத்திருக்கீங்களா? யூடியூப்ல பாத்திருக்கீங்க. யூடியூப்ல பார்க்கும்போது மாடு எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு பிரதர்? யூடியூப்ல எப்படி இருக்கோ அது மாறாம அப்படியே நேர்ல பார்க்கும்போது அதே குணத்தோட அவங்க சொல்ற மாதிரி எதுவுமே மாறாம அப்படியே இருக்கு. அப்படியே தான் இருக்கு. இது எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க பிரதர்? கறவை 25 சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. சரிங்க. உங்க கணிப்பு எவ்வளவு பிரதர் இருக்கும்? எங்க கணிப்பு 23 குறையாம வந்துரும்ன்ற கணிப்பு இருக்கு. நம்பிக்கை. ஜெர்சி, சிந்து, கிர் 3 மிக்சிங்கான மாடு. 3 பிரீட்ல மிக்சிங்கான மாடுனா இது. மாட்டை பாத்தீங்கன்னா இது ஃபயர் குவாலிட்டியான மாடு, காட்டு மேட்சில இருந்த மாடு தான். பியூர் ரத்த செவல, நல்ல வெள்ளை கொம்புல அருமையான கெட்டேரி, 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாடு கொண்டு போய் கட்டுதல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கும். தூங்கி எஞ்சி மாட்டை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். மெயினா இந்த மாதிரி காலை பாருங்க, 2 காலும் பாருங்க பொழுதுனிக்கும் அண்ணாங்கால் போட்டு வெயிலே மேஞ்சிட்டு இருந்த மாடுதான். கம்பீரமா நடக்கணும், நடையில அருமையான நல்லா குத்துக்குளம் மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் சௌரியமான மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா 10 மாடு HF மாடு ஃபார்ம் டைப்ல வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மாடு இருந்தா போது ஃபேட் அருமையா எடுத்து கொடுக்கும். நல்ல பால் தர உடம்பு பாத்தீங்கன்னா நல்லா கவுர் மாதிரி உருட்டு மாதிரி நல்லா உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறது குறைஞ்சது ஒரு 10 நாளா டைம் எடுத்துக்கும். நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாதிரி ஒரே ரத்த செவலை, நல்லா குன்றுப்புலாம் பாருங்க அருமையா இருக்கும். இந்த மாடு பாத்தீங்கன்னா 3 பிரீடு மிக்ஸ் ஆனதுனால ஃபேட் சின்னப்ப நோய் நொடி அவ்வளவு சீக்கிரம் இந்த மாட்டுக்கு வராது. நல்ல சுறுசுறுப்பான மாடு, நல்ல சுறுசுறுப்பான மாடு. மடி நல்லா ரெட்டை வரி மடி செட்ல சுருக்கு இருக்குண்ணா பிரதர். 10 நாள் நம்ம மடி பாதி மாடு பாதி நிக்கும். எந்த அளவுக்கு சாப்பாடு வரும் அந்த அளவுக்கு கறக்க நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர் சிவாஜி HFனா. சிவாஜி நல்லா கொம்பு டைப், கிளி கொம்பு டைப், நெத்தி வலையில அருமையான மாடு, 6 பல்லு 2வது கண்ணு. 6 பல்ல மாடு எவ்வளவு லென்த் வெயிட் ஹைட்ல இருக்குதுன்னு பாருங்க. நல்ல லென்த் வெயிட் ஹைட். இந்த மாட்டு பிளஸ் பாயிண்டே கலர் தானே, எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர்ல அமைஞ்சிருக்கு. நெத்தில சங்கு மாதிரி வெள்ளை, நெத்தில சங்கு மாதிரி வெள்ளை, சுழி சுத்தமான மாடு. நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறதுக்கு குறைஞ்சது ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கும். தலையீத்துல 2 நாள் நேரம் 10 கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போம், நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. மடி பாத்தீங்கன்னா சதுர மடியில அமைஞ்சிருக்கு. முட்டிக்கு மேலதான் மடியா இருக்கும். 4 காம்பு ரோஸ் காம்புல ஒரு அரை அடிக்கு ஒரு காம்பு மடியே வெளியே தெரியாது, கண்ணாரே இருக்காது. இந்த மாதிரி மாட்டுல பாத்தீங்கன்னா மடி வெளியே தெரியாதுன்னா பாக்குறவங்களுக்கு மடி பெருசா கண்ணாறு எதுவும் வராது. ஆனா ஆம் மடிமா நல்லா கறக்குறவங்களுக்கு இந்த மாதிரி மடி செட்டு பத்தி தெரியும். எல்லாத்துக்கும் தெரியாது இந்த மடி செட்டு பாத்தீங்கன்னா மடியெல்லாம் 20 லிட்டர் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டுல பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மடி செட்ல கறவை எவ்வளவு வரும்னு தெரியணும். நல்ல லென்த் வெயிட் ஹைட்ல அருமையான மாடு. நல்ல மடி லூஸ் பாருங்க, நல்ல மடி வைக்கும். சதுர மடியில் தான் வைக்கணும், தொங்கு மடி வைக்காது. காம்பு பாத்தீங்கன்னா ரோஸ் காம்பு, மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. 4 காம்பு அச்சில் ஊத்துறமா ஒரே மாதிரி இருக்கும், துளிக்கோ டிஃபரெண்ட் இருக்காது, ஏற இறங்க எதுவுமே இருக்காது. 4 காம்பு ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. எப்படி வந்தீங்க? நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். அப்பா வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்தா போயிட்டு வர சொன்னாங்க. யூடியூப்ல பார்த்தா வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க யூடியூப்? அது ஒரு 1.5 மாசமா 2 மாசமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டில் ஒரு 3 மாடு இருக்கு. சரிங்க பிரதர். நம்ம பண்ணையில பெரிய மாடு நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? வரும்போது ஒரு சின்ன மாடா ஒரு 2 மாடு வாங்கிட்டு போலாம் தான் ப்ரோ வந்தேன். சரிங்க.
மாடு பார்த்தேன், பிடிச்சிருந்தது. சரிங்க. கறவையும் ஒரு 30 குறையாம கறக்கும் அப்படின்னாங்க சரிங்க. நாளைக்கு. சரிங்க. அதான் சரி வாங்குவோம் ஒரு டைம் பெரிய மாடா பார்த்து அப்படின்னு வந்து அதனால அந்த மாடை வாங்கிருக்கீங்க. வாங்கிருக்கேன். கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? பார்த்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடான மாடு. ஓகே. சின்ன சின்ன கொம்பு, பியூர் ரத்த சேர, நெத்தி வலையில அருமையான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. நடையில பாத்தீங்கன்னா ஆளுக்கு முன்னாடி தான் நடக்கும். மாடு நல்லா ஃபயர் குவாலிட்டியான மாடு, சுறுசுறுப்பான மாடு. ஓகே பிரதர். சின்ன மூஞ்சில அருமையான மாடு, சும்மா ஒரே முளமா இருக்கு மூஞ்சி. நல்ல ரெட்டை அரிமாடி செட்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர். கறவைக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. ஜெர்சி நல்ல பிரீடான மாடு, ஓவர் சைஸ் பண்ணா. சின்ன மாடு கிடையாது, நல்ல ஓவர் சைஸான மாடு. முகத்தை பாருங்க, தூங்கி எஞ்சி மாட்டு முகத்துல முடிஞ்சா லட்சுமி நம்ம வீட்டு கட்டுத்தல இருக்கிற மாதிரி இருக்கணும். சின்ன மூஞ்சில அருமையான மாடு, சுழி சுத்தமான மாடு. நல்ல எலும்பு கணம், நல்ல பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மண்ணா. இந்த மாதிரி நைஸ் தோல் மாடு பாத்தீங்கன்னா கரைக்கு ஃபெயிலியர் வராது. எந்த அளவுக்கு அவங்க பராமரி பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. பால் தரலாம் பாரு, டபுள் சைடு ஒரே மாதிரி பால் தர. மாட்டுல நரம்போட்டமா தான் இருக்கு. என்னன்னா நரம்போட்டமா தான், நல்ல நரம்போட்டமான மாடு, நல்ல நரம்பு தர, எல்லாமே அருமையா இருக்கும். மடி செட்டு பாருங்க, 15 நாளா இந்த சுருக்கு பூரா மடி வெளியே இருந்தா மாட்டோட ரேட்டே வேற மாதிரி இருக்கும். பவரா இருக்கும் மாடு. நல்ல குணமான மாடு, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ண. நல்ல ஜெர்சியில பிரீடான, நல்லா சிவாஜி HF கலர் செவல வெள்ளையில அருமையான மாடு, நல்ல பிரீடான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. இந்த வாரம் நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா 2 மாடு சிவாஜி HF ஒரே மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும். இந்த மாடு அதுல ஒரு மாடு நல்லா ரெட்டவரி மாடி செட்ல ரோஸ் மாடி, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. கறவைக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயிலு மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ரெட்டவரி மடி செட்ல முட்டிக்கு மேலதான் மடி இருக்கும். பாக்குறவங்களுக்கு கண்ணார வர தொங்கு மடி கிடையாது. இந்த மாதிரி மாடு மடி செட்டு போதுன்னா மடி விக்குமே வராது. கண்ணு போட்டு ஒருத்தவங்க சேத்துலேயே மாடு கட்டாங்க மடி விக்க வரும்பாங்க. இந்த மாதிரி மாட்டுக்கு மடி விக்க வந்து வராது. கறவைக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்டத்துல கட்டினா லட்சுமி மாதிரி அழகான கிடையாது. தூங்கி எழுந்து மாட்டை பார்த்தா லட்சுமி நம்ம வீட்டுல கட்டி வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. நல்ல முக லட்சணத்துல கெட்டேர் 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். நல்லா பிரீடான மாடு, கிளிக்கொம்பு டைப்ல சின்ன மூஞ்சி, லட்சுமி மாதிரி சின்னோண்டு மூஞ்சி. நல்ல மடி செட்ல கிடையாது. அழகுல அருமையான கிடையாது. 100ல ஒரு கிடையாது. எல்லா கிடையாது இது மாதிரி கிடைக்காது. 6 பல்லு 2வது கண்ணு. நல்ல ரோஸ் மடி, நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. மாடு வந்து வாரீங்கண்ணா. மேல் வேண்டியவர். எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 3 மாடு வாங்கியிருக்கிறோம். அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் இங்க வாரீங்க? எத்தனை மாடு வாங்கிருப்பீங்க அருள் டைரி ஃபார்ம்ல? 4-5 மாடு வாங்கியிருக்கேன். வாங்கிருக்கீங்க அப்படிதானே? 4 மாடு இருக்கு. 4 மாடு வச்சிருக்கீங்க. உங்க ஏரியா வெயில் அதிகமா மழை அதிகமா? மழை தான் அதிகம். மழை தான் அதிகம். இந்த மாடு அங்க செட் ஆகுங்களா? செட் ஆகும். மாடு பார்த்தா ஜெர்சியில நல்ல பிரீடான மாடு. கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட்ல வெள்ளை கலர் கலந்த மாடு. எல்லாத்துக்கும் புடிக்குடி கலரு. கெட்டேர் 6 பல்லு 2வது கண்ணு. 2 வேலையும் ததியத்துல 18 லிட்டர் கறந்த மாடுனா 2வது கண்ணு. நல்லா பராமரிப்பா. நேரம் 10 ஈஸியா கறவை வரும். பராமரிப்பு கம்மியா ஒரு 18 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. நல்ல பிரீடான மாடு, நல்லா சின்ன சின்ன கொம்பு, நெத்தி வேலையில அருமையான கெடேரி. காட்டு மேட்சில இருந்த மாடு, மாட்டை பார்க்கும்போது தெரியல, நல்லா காட்டு மேட்சில இருந்த மாடு தான். பேப்பர் மாதிரி நைஸ் தோல்லாம். இந்த மாதிரி தோல் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க தீனி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கறக்கும். எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. காட்டு மேட்சில இருந்த மாடு தான் மெயினா. அந்த மாதிரி இந்த மாடு வாங்கிட்டு போறோம். காட்டு மேட்சில இருக்கிறோம், தாராளமா மாடு வாங்கிட்டு போலாம். நல்ல பால் தர, நல்லா ரெட்டவரி மடிச்சல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. ஒரு அடிக்கு ஒரு காம்பு வருஷா. பீசுறது அவ்வளவு பஞ்சு மாதிரி கிடையாது. தொட்டிங்கன்னா சல்லு சல்லுன்னு பால் வரும். பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மாடுனா, சுழி சுத்தமான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. 6 பல்லு தான். 6 பல்லு ரெட்டை முதும், நல்ல உடசலான மாடு. எந்த அளவுக்கு நீங்க வாங்கிட்டு போறாங்க பராமரி பண்றாங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் 10 நாள் அவன் நல்ல மடி எடுத்து கண்ணு போடலாம். பாருங்க, நல்ல காம்பு, அருமையான காம்பு. தொட்டிங்கன்னா அருமையா அந்த மாதிரிலாம் சல்லு சல்லுன்னு பால் வரணும். பால் பீஸ் தெரியாத கூட இந்த மாதிரில பால் பீஸ் பழகி பாத்தீங்கன்னா ஜெர்சியில நல்ல கிராஷ் டைப்பான மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை மாடு. நல்லா நெய் கெட்டான மண்ண மாடு. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான கிடையாது. காட்டு மேட்சில இருந்த மாதிரி தான். பல்லு பாத்தீங்கன்னா கடை முளப்பு, நல்ல கிளி மான் கொம்பு மாதிரி சின்ன சின்ன கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். கலர் பேட்சில சூப்பரான கலர். 3 கலர் மாடு. சொல்ல மாட்டாங்க. கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. கறவிக்கோ தண்ணி திணிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். வெயிலும் சூப்பரா இருக்கும். எஸ்னா ஃபேட் அருமையா இருக்கும். கிளைமேட் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. வெயிலும் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகணும். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு சாப்பிடலாம் வாங்கிட்டு போலாம். எந்த வைக்கி பில்லு கூலம் கொப்பை எதை வேணாலும் அரிச்சு போடுங்க. சாப்பிடறதுல இந்த மாதிரி எந்த மாடு சாப்பிடாது. சுழி சுத்தமான மாடு. மாட்டு முதுல ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் கிடுகிடுக்குன்னு கீழே தாடி அந்த அளவுக்கு மாடு உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. நல்ல மடி லூஸ் பாருங்க, ரெட்டவரி மடி. நல்ல ரெட்டவரி மடி சைடுல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. என்ன சுருக்கு இருக்குன்னா இன்னும் 15 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு. நல்ல மடி வைக்கி நல்ல பால் தர போறங்க. அடி வயிற்றுல இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. தேவைப்படுறோம் கால் பண்ண மாடலாம் 20. அண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? பேர் வெங்கடேசன் தான். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? சின்னசாலண்ணா. மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 3ண்ணா. கண்ணு மாடுங்களா சென மாடுங்கண்ணா? சென மாடு தானே. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? 4 மாடு வாங்கலாம்னு வந்தோம். சரிங்கண்ணா. அப்புறம் பட்ஜெட் செட் ஆகல, 3க்கே பரவாயில்ல. ஓகே ஆயிட்டு. ஆயிட்டுங்க. மற்ற ஃபார்முக்கு போயிருக்கீங்களா? டேரக்டா இங்க தான் வாரீங்களாண்ணா?
மொத்தமாக போயிட்டு தானே வந்தோம். போயிட்டு தான் வரீங்க. போயிட்டு தான் வந்தோம். இங்க அங்கே விட எங்க மாடு எப்படின்னா இருக்கு? பெட்டராக இருக்குண்ணா. பெஸ்ட்டாக இருக்கு. பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டாக இருக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா. கரெக்டாக உங்கள் ஊர்ல எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குண்ணா. சரி, எப்படி பேசுறாங்கண்ணா? பரவாயில்லண்ணா. எத்தனை மாடு இருந்துச்சுண்ணா மொத்தம்? ஒரு 50 மாடு இருக்குண்ணா. கறவை எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்ணா? கருவை நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 60ண்ணா. 60 சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. உங்க கணிப்பு எவ்வளோண்ணா இருக்கும்? வருங்கண்ணா, 60 வரும். வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? ஏற்கனவே 8 மாடு இருக்குங்கண்ணா. குணம்னா பார்த்தீங்களா? பார்த்தேண்ணா. மாடு வளர்ப்ப லாபம் இருக்கா லாபம் இல்லையாண்ணா? இருக்குங்கண்ணா. மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. கலர் பார்த்தீங்கன்னா செவலை செம்புத்து வெள்ளை 3 கலர் மிக்ஸ் ஆன மாடுனா. வெயில் மழை பனி எல்லா கிளைமேட்டும் அருமையாக செட் ஆகக்கூடிய மாடு. கலரில் எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலரு. நல்ல முகல சின்ன கிளி கொம்பு டைப்பில் சின்ன சின்ன கொம்பில் அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் டைப் கலர்லாம் வாங்கிட்டு போகலாம், வீட்டு ஸ்டேப்பர்லாம் வாங்கிட்டு போகலாம். ரோஸ் மட்டும் ரோஸ் காம்பில் பார்த்து ரோஸ் காம்புனா இந்த மாதிரி காம்பு இருக்கணும். அட்டு பஞ்சு மாதிரி இருக்கு. தொட்டிங்கன்னா சல்லு பால் வரும். ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பால் கறக்கணும். 2 வேலையும் தலையத்துல 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த போன நல்லா பராமரிப்போனா 22 லிட்டர் ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. கட்டுதல ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஆனா 10 நாள் 15 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. நல்ல மகளச்சின்னா கொம்பு டைப் வரும். கிளி கொம்புல சின்ன சின்ன கொம்புல அமைஞ்சிருக்கும். நல்ல ரெட்டை முது நல்ல உடசல் மாடுனா. கண்ணு போறதுக்கு 15 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். நல்ல மடி லூஸ் பாரு. எவ்வளவு சுருக்கு பாருங்க. நல்ல மடி செட்டு நல்ல காம்பு. ஊசி காம்பு ரோஸ் காம்புனா இந்த மாதிரி காம்பு 4 காம்பு பார்த்துங்க ஒரே மாதிரி இருக்கும். மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஒரிஜினல் பிரீடான மாடு. ரேரான கலர் செவலை வெள்ளை பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளை கலந்துருக்கு. சைடு அடி வயிறு மட்டும் சைடு வேர் மட்டும் லைட்டா வெள்ளை கலந்துருக்கும். நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கண்ணு போறது பாத்தீங்கன்னா இன்னும் 25 நாள் டைம் இருக்கு. அவங்க இடம் வாங்கிட்டு போறவங்க இடம் செட் ஆகி கிளைமேட் செட் ஆகி தீனி தண்ணி குணம் போனோம் மாட்டை பத்தி வாங்கிட்டு போறவங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்கிட்டு போறவங்க பத்தி மாடுன்னு தெரிஞ்சுக்கும். எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகி கண்ணு போனீங்கன்னா தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. 25 லிட்டர் கரை வரும்னு கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. 1 மாசம் கூட பிடிக்கும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போட்டு ரெட்டை வரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. அந்த மாடோட முன்னாடி 2 காலும் பாருங்க. 2 காலம் அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச மாடு. கால் கட்டி மேஞ்ச மாடு தான். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடு நல்ல மகளச்சினமான மாடு. வெள்ளை கொம்புல லூஸ் ஃபுல்லா இருக்குது. நல்ல பால் தர எல்லாமே அருமையா இருக்கு. எந்த மாடு வாங்குறோம் அந்த மாடு வாங்கிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் இந்த மாடு வாங்கிட்டு போனா அவங்க கிளைமேட் போய் செட் ஆகி கண்ணு போனீங்க தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்க பேருண்ணா? பழனிசாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? தருமபுரி மாவட்டம் தொப்பூர். எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? 2. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? எப்படி? கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? 1 சென மாடு 1 கண்ணு மாடு. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? 1 தான் வாங்கணும் வந்தோம். சரிங்கண்ணா. ஆனா 2 மாடு வாங்கிருக்கீங்க. எத்தனை மாடு இருந்திருக்குங்க? ஒரு 30 to 35 மாடு இருந்தது. சரி ஓகேண்ணா. எல்லாம் தரமா இருந்துச்சு. மனசுக்கு பிடிச்சதா இருந்தது. ஓகேண்ணா. அதனால 1க்கு 2 வாங்கிட்டோம். 1க்கு 2 வாங்கிருக்கீங்க. சரி ஓகேண்ணா. எப்படி அருள் டைரி ஃபார்ம் வந்தீங்கண்ணா? 1 இயரா ஃபாலோ பண்றோம். என்ன யூடியூப் ஃபாலோ பண்றீங்களா ஃபேஸ்புக் ஃபாலோ பண்றீங்களா? யூடியூப். சரி, எப்படி வரணும்னு தோணுச்சு? வாங்கணும் ஒரு ஆர்வம் தான். மாடு பார்த்தா ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னா நல்ல பிரீடு மாடு. மடி செட்டு பாருங்க. என்ன மடி செட்டுல பாருங்க. நல்ல முன்மடியும் பின்மடி அப்படி சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தம் இந்த தப்பும் கிடையாது. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப் பேர்லாம் வாங்கிட்டு போலாம். வீட்டு ஸ்டேப்பர் வாங்கிட்டு போலாம். நல்ல ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு. நல்ல மடி செட்டு பாருங்க. முட்டிக்கு மேலதான் நல்லா 1/2 வரைக்கும் மடி எடுத்து தான் கண்ணு போடும். இன்னும் 15 நாள் அவன் நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். காட்டு மேட்சில இருந்த மாடுதான். வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படும் மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல கிளி கொம்பு டைப் வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். நல்ல வெயிட்டான மாடு. அது கண்ணு போறது 15 நாள் டைம் இருக்கு. 2 வேலையும் நேரம் 10 கறக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடு. நல்ல ரெட்டை முது நல்ல எலும்பு கணத்துல ஓவர் சைஸான ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. அருமையா இருக்கும். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். வீட்டு ஸ்டாப்பர் வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு தாராளமா வாங்கிட்டு போலாம். எருமை பால் மாதிரிதான் இருக்கும். நல்ல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. காட்டு மேட்ச்ல இருந்த மாடுதான். 10 வருஷம் தாராளமா பல்லு கடம் முளப்பு. 10 கண்ணு போடுற வயசு கோடி வயசே மாட்டுக்கு இப்பதான் வயசு. நல்ல பின் கணம் பாருங்க. மடிச்சிட்டு பாருங்க. ரெட்டரி மடிச்சா நல்ல குணமான மாடு. காம்பு நல்ல ரோஸ் காம்பு. கண்ணு போடும் போதெல்லாம் நல்ல காம்பு நீளம் வரணும். 1 இன்ச்சு காம்பு மேலதான் வரும். தேவைப்படும் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா ஆக்கிற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக்ல ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. பிரிவி மொட்டை நல்லா பிடிச்சி வச்ச மாதிரி மண்டையில அருமையான மண்டை. 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாடு கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு. 6 பல்ல மாடு என்ன ஹைட் வெயிட்ல இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹைட் இருக்கக்கூடிய மாடு. நல்ல லென்த் நல்ல வெயிட்டான மாடு. நல்ல மடி செட்டு போல ரெட்டரி மடி செட்ல ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பு.
கண்ணு காலை கண்ணு போட்டு நல்லா 4 காம்பு ஒரே மாதிரி அச்சில் ஊத்துனாப்புல தான் இருக்கும். ஓகே. கறவையில தண்ணி திணிக்க அருமையாக 2 ஆளு 25 லிட்டர் கறக்கக்கூடியமா நேத்து தான் கண்ணு காலை கண்ணு போட்டுருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ண மாதிரி போன ரெடி கறி இருக்கணும்.